மோடி பேசியிருக்கக்கூடிய பேச்சு வாழ்நாள் முழுவதும் இனி தேர்தலில் மோடியால் நிற்க முடியாத அளவிற்கான ஒரு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்கிற அளவிற்கு அது பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ராஜஸ்தான்ல இந்து பெரும்பான்மை மக்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல மோடி இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார், அதாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார், இங்கு இருக்கக்கூடிய மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த அறிவிப்பு வரலாம். மோடி இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது என்று தேர்தல் ஆணையம் துணிச்சலாக ஒரு முடிவை அறிவிக்கும் என்பதுதான் தற்போது நடந்திருக்கக்கூடிய செய்தியை பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது. அதாவது 4 ஓட்டு கிடைக்கும் அப்படின்னா எந்த விதமான பொய்களையும் கொஞ்சம் கூட கூச்சமில்லாமல் மக்கள் மத்தியில் சர்வசாதாரணமாக பேசுவதற்கான வல்லமை பெற்றவர் தான் நம்முடைய பிரதமர் மோடி என்பது நமக்கு தெரியும். அதாவது நீங்க ராஜஸ்தான்ல பென்சுவாரா என்று சொல்லக்கூடிய இடம், இந்த இடத்துல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்று நடக்கிறது. அந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்துல மோடி பேசியிருக்கக்கூடிய பேச்சு வாழ்நாள் முழுவதும் இனி தேர்தலில் மோடியால் நிற்க முடியாத அளவிற்கான ஒரு நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்கிற அளவிற்கு அது பெரிய சிக்கலான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. ராஜஸ்தான்ல இந்து பெரும்பான்மை மக்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல மோடி இப்படி சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமா? காங்கிரஸ் கட்சி மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார், அதாவது இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார், இங்கு இருக்கக்கூடிய இந்து மக்களுடைய சொத்தை எல்லாம் பிடுங்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்து விடுவார்கள், இந்து பெண்களின் தாலிக்கு கூட இங்க கேரண்டி கிடையாது, அதை கூட வேணா எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கூடுதலாக ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நேரடியாக முஸ்லிம்ங்கிற வார்த்தையை அவர் சொல்லல. RSS சங்க பரிவாரங்களும் அதை எப்படி பயன்படுத்துவார்கள் என்பது நமக்கு தெரியும் இல்லையா? அவர் சொல்றாரு, குழந்தைகளை பெற்றுக்கொள்ள, அதாவது இயந்திரத்தனமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சமூகத்திற்கு காங்கிரஸ் கட்சி இந்துக்களிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி கொடுத்து விடுவார்கள் என்று மோடி பேசியிருக்கிறார். எதை வைத்து பேசியிருக்கிறார் தெரியுமா? பல வருடங்களுக்கு முன்பு மன்மோகன் சிங் அவர்கள், அதாவது நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் பேசிய பேச்சை வளைத்து ஒடித்து இன்றைக்கு மோடி இப்படி பேசியிருக்கிறார். நீங்க இந்த 2 பேச்சையும் நீங்க கேட்க வேண்டி இருக்கிறது அல்லவா? முதலில் அதை கேளுங்க. Our collective priorities are clear: agriculture, irrigation and water resources, health, education, critical investment in rural infrastructure, and the essential public investment needs of general infrastructure, along with programs for the uplift of scheduled castes, scheduled tribes, other backward classes, minorities, and women and children. The component plans for scheduled castes and scheduled tribes will need to be revitalized. We will have to devise innovative plans to ensure that minorities, particularly the Muslim minority, are empowered to share equitably in the fruits of development. They must have the first claim. जीवन के सपनों से जुड़ा हुआ है, तो मुझसे छीनने की बात कर रहे हो अपने मैनिफेस्टो में? गोल ले लेंगे, सबको वितरित कर देंगे। और पहले जब उनकी सरकार थी, उन्होंने कहा था कि देश की संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। इसका मतलब ये संपत्ति इकट्ठी करके किसको बांटेंगे? जिनके ज्यादा बच्चे हैं उनको बांटेंगे। घुसपैठियों को बांटेंगे। क्या आपकी मेहनत की कमाई का पैसा घुसपैठियों को दिया जाएगा? आपको मंजूर है ये कांग्रेस का मैनिफेस्टो कह रहा है
कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे, उसकी जड़ती करेंगे, जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था कि संपत्ति पर पहला अधिकार मुसलमानों का है। भाइयों बहनों, ये अर्बन नक्सल की सोच, मेरी माताओं बहनों, ये आपका मंगलसूत्र भी बचने नहीं देंगे, यहां तक जाए। அதாவது இந்த பேச்சுல நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் மைனாரிட்டி என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இல்லையா? சிறுபான்மை சமூகம் என்கிற ஒன்றை பயன்படுத்துகிறார். அவர் எதற்காக பயன்படுத்துகிறார்? இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகம் என்று அவர் சொல்வது இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள், இவர்களெல்லாம் காலம் காலமாக பின்தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு மேன்மையான இடத்திற்கு வருவதற்கு, பொருளாதார ரீதியிலும் மற்ற எல்லா விஷயத்திலும் அவர்கள் ஒரு மேன்மையான இடத்திற்கு வருவதற்கு பல்வேறு திட்டங்களை வகுக்க வேண்டியிருக்கிறது. அதற்காக நாம் துரிதமாக செயல்பட வேண்டியிருக்கிறது என்றுதான் மன்மோகன் சிங் அவர்கள் சொல்கிறார். இந்த பேச்சை அப்படியே மோடி எப்படி மாற்றுகிறார் என்றால், சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு அவர்களை மேம்படுத்துவதற்கு இந்துக்களுடைய கைகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களை முழுவதுமாக பிடுங்கி காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் கொடுத்து விடுவார்கள் என்று மோடி மாற்றி இருக்கிறார். நீங்க பாருங்களேன், அதாவது தேர்தல் சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு, அதாவது தேர்தல் நடைமுறை சட்டம் இப்ப இருக்கு இல்லையா? கரண்ட்ல இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பேச்சை, மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய மிக மோசமான RSS அரசியலை மோடி செய்திருக்கிறார் என்றால் தேர்தல் ஆணையம் ஏன் இப்போது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது? ஏன் மோடி இப்படி பேசினார்? முதல்ல 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொன்னார்கள். பிறகு என்ன சொன்னார்கள்? ஒரு புதிய இந்தியா துவக்கத்திற்கான ஒரு மிக முக்கியமான விஷயமாக இந்த ஆட்சி மாற்றம், அதாவது நாங்கள் ஆட்சி பொறுப்பு வந்தால் அது தொடக்கமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதன் பிறகு என்ன சொன்னார்கள்? இன்னும் 10 வருடங்களில் உலகின் 3வது மிகப்பெரிய வல்லரசாக மாறிவிடும் என்று சொன்னார்கள். அவற்றையெல்லாம் இன்றைக்கு புறம் தள்ளிவிட்டு இன்றைக்கு இந்த மாதிரியான இந்து முஸ்லிம் விளையாட்டை மோடி விளையாடுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாரத்திற்கு முன்னாடி ஹரியானா, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய லோக்கல் பாஜகவினர் ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வே மோடிக்கு சென்றிருக்கிறது. அந்த சர்வேல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, கடந்த முறை மாதிரி ஹரியானா, ராஜஸ்தான்ல மோடிக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது சாத்தியமில்லை. கடந்த காலங்களில் வெற்றி பெற்றதை போன்று பாதி இடங்கள்ல கூட வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப மோடிக்கு உடனே எல்லாரும் உதறல் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஏற்கனவே இன்றைக்கு புதுச்சேரியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்த நாராயணசாமி சொல்கிறார், தெற்கிலிருந்து பாஜகவுடைய அஸ்தமனம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஏன்னா நடந்து முடிந்த 102 இடங்களுக்கான பாராளுமன்ற தொகுதிக்கான முதல் கட்ட வாக்குப்பதிவுக்கு முடிவிலேயே மிகப்பெரிய உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடங்கள் எல்லாம் பாஜக பெரும் தோல்வியை சந்திக்கும் என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அந்த இடத்துல ஹரியானா, ராஜஸ்தான்லையும் கூட மீண்டும் இவ்வளவு பெரிய சிக்கல் பாஜகவிற்கு ஏற்படும் என்கிற ரிப்போர்ட் லோக்கல் பாஜகக்களே மோடிக்கு கொடுத்திருக்கும் போது மோடி கையில் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம் என்னது? இதுதான். அதனாலதான் அங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு மத்தியில் முஸ்லிம்களை பற்றி, காங்கிரஸை பற்றி உண்மைக்கு புறம்பான விஷத்தை கக்கி இருக்கிறார் மோடி. நான் மீண்டும் சொல்கிறேன், தேர்தல் சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு எத்தனை முறை தேர்தல் சட்ட விதிமீறல்களில் மோடி ஈடுபட்டிருக்கிறார். ஆனால் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம்? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, குறைந்தபட்சம் இல்லையா, இப்ப நயினார் நாகேந்திரன் விஷயத்த பேசிட்டு இருக்கோம். இந்தியா முழுவதும் பாஜகவினர் இந்த தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நபர், ஒரு மதச்சார்பற்ற நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடிய நபர் மதத்தை வைத்து மக்களிடத்தில் பிளவுவாதத்தை உருவாக்கி இதன் மூலம் 5 ஓட்டுக்களை பெறுவதற்கான இழிவான ஒரு அரசியலை கையில் எடுக்கும் போது அதை தேர்தல் ஆணையம் வேடிக்கை பார்க்கிறது என்றால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்பது தெரியவில்லை. வரும் நாட்களில் துணிந்து ஒரு முக்கியமான முடிவை தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும். மோடியின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா
ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.